மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் 3ஆம் கூட்டுக்குடிநீர் திட்டம் அப்போது இருந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னால் தற்போது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பல பகுதிகளில் அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துடைய பலன் கிடைக்கவில்லை, பல பகுதிக்கு தண்ணீர் போகவில்லை. அதே போல இது டிசைன் பண்ணும்போதே எக்ஸஸ் வாட்டர் கிராமங்களுக்கு செல்ல மாதிரி பண்ணுச்சு. அதையும் விரைவாக அந்த குடிநீர் போவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டு, அதே போல கூட்டு குடிநீர் திட்டத்திலையும் அதே போல யூஜிடியும் செய்யப்பட்ட அந்த பைப் பதிச்ச சாலைகள்லாம் பழுதடைந்திருக்கிறது. இதுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதே போல ஒரு வார காலமாக முக்கியமான பிரச்சனை வெள்ளூர் குப்பை கிடங்கு. அமைச்சர் நல்லா தெரியும், நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. ஒரு வார காலமாக கடுமையான ஒரு துர்நாற்றம். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இதுவரை அந்த மாதிரி வந்ததில்லை. மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் கூட மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் பேசியிருக்கேன். அது உடனடியாக அந்த மருந்தெல்லாம் அடித்து, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதை நிறைய அங்கே இருக்கக்கூடிய உரம் தயாரிக்கக்கூடிய நிறைய எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் இப்பொழுது தற்போது செய்யவில்லை என்று தெரிகிறது. அது உடனடியாக செய்யப்பட்டு மருந்தடித்து அந்த துர்நாற்றம் வருவதை உடனடியாக தடுத்து, கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போத்தனூர், அதே போல நம்முடைய வெள்ளலூர், மதுக்கரை, குனியமுத்தூர், குறிச்சி, செட்டிபாளையம், மாத்துப்பாளையம் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளும் பொதுமக்கள் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. உடனடியாக அமைச்சர் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஏற்கனவே இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தார். பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டம் அவருடைய காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டு எந்த இடத்துல தண்ணீர் எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல மட்டும்தான் அந்த பணி நடைபெற்றது. அதற்கு பிறகு அதனுடைய ஸ்டேஜ் கொண்டு ஒரு தனியாரிடம் 100 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் ஒரு 6 ஏக்கர் நிலம் கிடைத்தால்தான் இப்போது பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் வேறு எங்கேயும் இல்லாத அளவிற்கு கிராவிட்டியிலே முழு மக்களுக்கும் முழு தொகையும் முழு 150 MLD தண்ணீரும் தருகிற அந்த இடம் உயரமான இடத்திலிருந்து கொண்டு அதை சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே இப்போது நம்முடைய கேரளாவில் இருந்து வருகிற தண்ணீர் பில்லூர் 1, 2 மற்றும் இதெல்லாம் கிட்டத்தட்ட 350 MLDக்கு மேலாக நமது கோயம்புத்தூர்ல கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பில்லூர் 3 திட்டம் முழுமையாக தண்ணீர் எடுக்கிற நேரத்தில் நமது மேட்டுப்பாளையம் பக்கத்திலே ஒரு தடுப்பணை கட்டி அதுக்காக மேட்டுப்பாளையம் மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தண்ணீர் எடுக்கிற அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இதனை மீதப்படுகிற தண்ணீரை மற்ற நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் கிராமங்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தான் அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே உறுப்பினர்கள் சொன்னது, திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டவுடன் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு செல்கிற பணி நிறைவேற்றப்படும். மேலும் இருக்கிற குப்பைகள் மூலம் மருந்தடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். மருந்தடிக்க உரிய என்ன நிலைமை என்று ஆணையரோடு கலந்து பேச செய்கிறோம். 3வதாக இங்க இருக்கிற, இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த ரோடு எல்லாம் போடணும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டார்கள். கேட்டபோது 300 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக கோவை மாநகராட்சிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மறுபடியும் அவர் கேட்டிருக்கிறார், நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சரை கேட்டு மீதம் இருக்கிற எந்தெந்த சாலைகள் பழுதுபட்டிருக்கிறதோ அதை சரி செய்ய வேண்டும் என்ற அதை செய்யலாம். அதோடு இப்ப குடிநீர் குழாய்கள் பைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார்கள். உங்களுக்கே தெரியும், நீங்கள் தான் கொடுத்தது. தனியார் குடிநீர் குழாய்கள் ஆங்காங்க பறித்து பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பணி கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது, முடிக்கட்டும் என்று இருக்கிறோம். எனவே விரைவில் அந்த சாலைகளும் போடப்படும். விநாயகன் 143 மாண்புமிகு உறுப்பினர் திரு KP முனுசாமி, மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள்.